வெல்கம் டு ஆல். நம்ம சிவிலியன்ஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி டிராஃப்ட்மேனுக்கான டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 28 அண்ட் த ஃபீஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ருபீஸ் வந்து ஃபீஸ் வந்து கிளைம் பண்ணுறோம். தென் டோட்டலி வந்து 20 டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின் 2500 கொஷின் ஒன்லி ஃபார் டெக்னிக்கல், அதாவது டிராஃப்ட்மேன் சிவில் ஐடிஐ ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் ஒன்லி. சரிங்களா? அதற்காக ஃபுல் வந்து வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அண்ட் மெட்டீரியல், புக் மெட்டீரியல்ஸ், தென் யூனிட் வைஸ் ஒன்லைனர் ப்ளஸ் டெஸ்ட் கொஷின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீ வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் இமீடியட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், பேசிக் இன்ஜினியரிங் ட்ராயிங் பார்ட் 4 தான் வந்து பார்க்க போகிறோம். இது வரையும் வந்து ஃபஸ்ட்டு 3 பார்ட்ஸ் பார்க்காத ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டா இதை பாருங்கள். கொஷின் நம்பர் 80, அதாவது கருவிகளை உபயோகிப்பதற்கான முன்னெச்சரிக்கைகள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு வரைபட வேலை வந்து நம்ம செய்யும் பொழுது அந்த வரைபட வேலை செய்யும் இடத்துக்கு எதிர்ப்புறம் ஓரம் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழ்ப்பகுதியை நம்ம உபயோகிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பகுதியில் தான் நம்ம வந்து டைட்டில் பிளாக்கை வந்து ட்ரா பண்ணுவோம். ஸோ அந்த இடத்த ட்ராயிங் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. தென் கிடைமட்ட கோடுகள் வரைவதற்கு வேலை செய்யும் ஓரத்திற்கு எதிர்ப்புறம் உள்ள கீழ் ஓரத்தை உபயோகிக்கக்கூடாது அப்படின்னு தென் அகைன் வந்து செகண்ட் பாயிண்ட்டும் அதே கொடுத்துருக்காங்க. தென் வரைபட பலகை பின்களை செலுத்துவதற்கு T² சுத்தியாக பயன்படுத்தக்கூடாது. அதாவது ட்ராயிங் போர்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த பின்னை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்போ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம T² வச்சு தட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரைபட பின்களை உள்ளே செலுத்துவதற்கு அளவுகோல்களை சுத்தியல் போன்று உபயோகிக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. சேம் அதே பாயிண்ட். அண்ட் T² பயன்படுத்தி வரைபட தாளினை பிளேட் அல்லது கத்தியால் வந்து வெட்டக்கூடாது. ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், எபோனி எட்ஜ் வந்துட்டு நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இன்கேஸ் வரலைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது அப்படின்ற பாயிண்ட்டை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வேலையினை ஆரம்பிப்பதற்கு முன்பாக எல்லா வரைபட கருவிகள் மற்றும் வரைபட தாள்களும் தூசி இல்லாமல் சுத்தமாக துடைக்க வேண்டும். நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா ட்ராயிங் ஷீட்டாக இருக்கலாம், எல்லாத்தையுமே வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கலாம், எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். பென்சிலுடைய முனை பகுதியை வந்து நம்ம வாயில் வைக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு, கருவிகளின் இணைப்புகளில் ஆயில் விடக்கூடாது. ஏனென்றால் வரைபடத்தாளில் கரை ஏற்படக்கூடும். அதாவது ஜாயின்ட்ஸ் இருக்கு இல்லையா, இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய ஜாயின்ட்ஸ் இருக்குது, மினி டிராஃப்டர் ஜாயின்ஸாக இருக்கலாம், இல்லைனா காம்பஸுடைய ஜாயின்ஸாக இருக்கலாம், ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஆயில் வந்து நம்ம விடக்கூடாது. இன்கேஸ் நம்ம போடுற ஆயில் வந்து அந்த ட்ராயிங் ஷீட் மேலே பட்டுதுன்னா ட்ராயிங் ஷீட்டே வேஸ்ட் ஆகிடும் இல்லையா. ஸோ அதுக்காக சொல்லியிருக்காங்க. தேவையான கருவிகளை மட்டும் வரைபட பலகையின் மீது வைக்க வேண்டும், மற்ற எல்லா கருவிகளும் தள்ளி வைக்க வேண்டும். ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது எரேசர், ஸ்கேல், டிராஃப்டர் அண்ட் ப்ரொடக்டர் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ராயிங் டேபிள் மேலே அப்படியே ஷீட் மேலே வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தேவையோ அது மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் தள்ளி வைக்கணும். தென் இடுக்கியாக டிவைடரை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்க் உலர்த்த உறிஞ்சும் தாள்களை உபயோகிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்க் அதிகமாக இருக்குது, நம்ம ட்ரா பண்ணும்போது பென் வச்சு ட்ரா பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்க் அதிகமாக வந்துடுச்சு அப்படின்னா அதுக்காக அதை துடைக்கிறதுக்காக நம்ம வந்து ஷீட் வச்சு துடைக்கக்கூடாது. பிகாஸ் அது வந்து எல்லா இடங்களையும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வேலையினை முடிந்த பிறகு எல்லா கருவிகளையும் முறைப்படி சுத்தம் செய்ய வேண்டும். ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அட் த சேம் டைம் ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம எடுத்து வைக்கும்போது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும் அப்படின்ற பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடினமான வரைபடங்களை கையாள்வதற்கு முன்பு ஒருவன் வரைபட கருவிகளை கையாள மற்றும் உபயோகிக்க பயிற்சி செய்ய வேண்டும். நம்ம ட்ராயிங் போடுறதுக்கு முன்னாடி யாராக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நம்ம லேர்ன் பண்ணிக்க வேண்டியது அந்த ட்ராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அதை நம்ம நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ட்ராயிங்ன்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தொடர்ச்சியான பயிற்சி மட்டுமே ஒருவரை சிறந்த வரைபட மாற்றும். சித்திரமும் கைப்பழக்கம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பழமொழிக்கு இதான் எடுத்துக்காட்டு. ஏன்னா நீங்கள் தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ண 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 ட்ராயிங் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ட்ராயிங்கில் எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்ற பாயிண்ட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. தென் ஒவ்வொரு வரைபடமும் பயிற்சிக்கான ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு வந்து கொடுக்கிறது. அதை நம்ம வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். தென் வரைபடத்தால், அதாவது ட்ராயிங் ஷீட் இருக்கு இல்லையா, அதனுடைய மாதிரிகளை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து
ஒரு ட்ராயிங் ஷீட்டை எடுத்துக்கிட்டோன்னா அதனுடைய மாடலை வந்து கீழே பிக்சராக வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதில் வந்துட்டு என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கோம், ஒரு ட்ராயிங் ஷீட்டில் வரைபடத்தாளுடைய மாதிரி மூலயமா நம்ம என்னென்ன தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பக்க விளக்கு கோடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்பீங்க சரிங்களா. அதாவது பார்டர் லைன் இருக்கும் இல்லையா, அதை வந்து சொல்லியிருப்பாங்க. தென் ஃபில்லிங் லைன் சொல்லுவாங்க இல்லையா, அதை சொல்லுவாங்க. ஃபில்லிங் மார்ஜின் சொல்லுவாங்க. அது பக்க விளக்கு கோடுகள் இருக்கு இல்லையா, அதை பற்றி தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி டைட்டில் பிளாக்கை வந்து தெரிஞ்சுப்போம் சரிங்களா. தென் அந்த ட்ராயிங் ஷீட்டு மூலயமா அதில் எந்தெந்த போர்ஷன்ஸில் நம்மளால ட்ராயிங் பண்ண முடியும் அப்படின்றதையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். மாதிரியினுடைய விவரங்கள், அதாவது வந்து ஒரு ட்ராயிங் ஷீட் மூலயமா என்னென்ன விவரங்களை தெரிஞ்சுக்க முடியும்னா, ஃப்ரேமினுடைய எல்லை கோடுகள், அதாவது பார்டர் லைன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பார்டர் லைன் அண்ட் தலைப்பு பிளாக், அதாவது டைட்டில் பிளாக்ஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியும். தென் பக்க விளக்கு ஃப்ரேம்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த வரைபடத்தாளினுடைய மாதிரியை டிசைன் பண்ணுறதுக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் இருக்குது. அதன்படி தான் நம்ம அந்த வரைபடத்தாளினுடைய மாதிரியை டிசைன் பண்ணுறோம். அதாவது அந்த பார்டர் லைன்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா அந்த பக்க விளக்கு கோடுகள், பார்டர் லைன்ஸ், எல்லை கோடுகள் எல்லாத்தையுமே வந்து டைட்டில் பிளாக் உடைய சைஸ் எல்லாமே வந்துட்டு அந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி தான் நம்ம வந்துட்டு வரைகிறோம் சரியா. அதுக்கான இந்தியன் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,711 in the year of 1983 சரியா. பக்க விளக்கு கோட்டுகளினுடைய நிர்ணயம் செய்யப்பட்ட கனம் எவ்வளோ இருக்குன்னா 0.60 மில்லிமீட்டர். அதாவது நம்ம சைடில் வந்துட்டு நீங்கள் ட்ராயிங் வரைகிறீங்களா, அந்த பக்க விளக்கு கோடுகள் போடுறீங்க இல்லையா, அந்த பக்க விளக்கு கோடுகளை வரைகிறதுக்கான அந்த கோட்டினுடைய தடிமன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கனம் எவ்வளோ தடிமனில் நீங்கள் வரையணும்னா 0.60 மில்லிமீட்டரில் வரையணும் சரிங்களா. இது வந்து நீங்கள் வரைய போகிற லைனுடைய திக்னஸ் சரியா, 0.60 மில்லிமீட்டர், அதாவது 1 மில்லிமீட்டருக்கும் கம்மி சரிங்களா. அதுதான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பக்க விளக்கு கோடுகள் இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். பக்க விளக்கு கோடுகள்லாம் இந்த 4 சைடு இருக்கு இல்லையா, இந்த லைன்ஸ் தான் வந்துட்டு பக்க விளக்கு கோடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யூஸ்வலாக வந்துட்டு பக்க விளக்கு கோடுகள் இந்த இடது பக்கம் வருது இல்லையா, ஸோ அந்த இடது பக்கத்தில் அதிகமாக இருக்கும். எத்தனை சென்டிமீட்டர் விடுவீங்கன்னா 2 சென்டிமீட்டர்ஸ் விடுவீங்க சரியா. அதாவது 20 mm கிடையாது எம் ஓகே. ஆனால் மற்ற சைடு, அதாவது ரைட் சைடு, அதாவது வலது பக்கம், மேல் பக்கம், கீழ்ப்பக்கம், இங்கெல்லாம் எவ்வளோ விடுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 mm ஆர் இல்லைனா 1 சென்டிமீட்டர் அப்படி சொல்லலாம். இது 2 சென்டிமீட்டர் சொல்லலாம். ஸோ அதை தான் எம்எம்மில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இடது பக்கத்தில் 2 சென்டிமீட்டர்ஸ் அண்ட் டாப் பாட்டம் தென் இந்த சைடில் வந்துட்டு 1 சென்டிமீட்டர்ஸ் வந்துட்டு விடுவோம். நெக்ஸ்ட்டு தலைப்பு பிளாக், அதாவது டைட்டில் பிளாக் நம்ம எந்த இடத்துல வரைவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வலது கையினுடைய கீழ்ப்புறத்தில் வரையப்படுகிறது. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். இது இடது, இது வலது, இந்த வலது பகுதியினுடைய கீழ்ப்புறத்தில் வந்து வரையப்படுகிறது டைட்டில் பிளாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த டைட்டில் பிளாக்குடைய வடிவம் என்ன வடிவம்னா செவ்வக வடிவம் கொண்டது. அதனுடைய அளவுகள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 185 mm. இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் mm சரிங்களா. அதாவது 18.5 சென்டிமீட்டர் நீளமும் அகலம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 65 mm, அதாவது 6.5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த நீளமும் அகலமும் வந்து கொண்டது சரிங்களா. அப்போது தலைப்பு பிளாக்கினுடைய வடிவம் என்ன வடிவம்னா செவ்வக வடிவத்தில் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். நாம் ஒரு டைட்டில் பிளாக்கை வந்து ட்ரா பண்ணும்போது அதில் என்னென்ன இடம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய ஸ்டேஷன் பேர், நீங்கள் எந்த இடத்துலேருந்து அந்த பிளானை வந்து வரைகிறீங்க அப்படின்ற அந்த இடத்தினுடைய நிலையம்னா ஸ்டேஷன் நேம் என்ன அப்படின்றது தெரியணும். தென் எந்த கம்பெனி வந்து இந்த ட்ராயிங் வந்து பண்ணுது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். தென் எந்த வரைவியலாளர், அதாவது எந்த டிராஃப்ட்மேன் வந்துட்டு இந்த ட்ராயிங்கை வந்து வரைகிறாங்க, இல்லைனா ஸ்டூடெண்ட் வரைஞ்சா அந்த ஸ்டூடெண்ட்டோடைய பெயர். தென் பட்டியல் என்னென்னா இது எத்தனாவது ட்ராயிங், இந்த பட்டியல் எண் எதற்காக பயன்படுனா ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ், பிகாஸ் நிறைய ட்ராயிங் பண்ணுவாங்க. ஸோ நம்பர் இருந்தது அப்படின்னா அதை வச்சு ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இல்லையா, அதுக்காக இந்த பட்டியல் எண் வந்து பயன்படும். நெக்ஸ்ட் நம்ம வரைய போகிற ட்ராயிங்கோடைய டைட்டில் என்ன அப்படின்றது அதில் வந்து இடம்பெற வேண்டும். வரைபடத்தினுடைய தலைப்பு, தென் வரைபடத்தினுடைய அளவுகள், அதாவது என்ன ஸ்கேல் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு போடும் இல்லையா, ஆல் தி டைமென்ஷன் ஆர் இன் எம்எம் போட்டுட்டு என்ன ஸ்கேல் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கேல் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க, அதை வந்து கொடுத்துருப்பாங்க. தென் இந்த ட்ராயிங்கை யார் செக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அவங்களுடைய சிக்னேச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. தென் அந்த கட்டட கலைஞர் பொறியாளருடைய பேர் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பயிற்றுனர், இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளானிங் வரைகிறதுக்கு வந்து யாருன்னா வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னா அவங்களுடைய பேரை வந்து அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, அது அந்த இடத்துல ஃபில் பண்ணணும். தென் ஒரே ஒரு வரைபடம் மட்டும் வரைபடத்தாளில் வரையும் பொழுது அது
வேலை செய்யும் இடத்தினுடைய மையத்தில் வரைய வேண்டும் அப்படின்ற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஒரு ட்ராயிங் ஷீட் இருக்குது, அதில் ஒரே ஒரு சிங்கிள் ட்ராயிங்கை மட்டும் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை வந்துட்டு ட்ராயிங் ஷீட்டுடைய சென்டரில் பண்ணாலுமே போதும். இல்லை நான் வந்து டாப் வியூ, சைட் வியூ, லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் வியூஸ் வரைய போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை வந்துட்டு 4 பார்ட்ஸாக அதை என்ன பண்ணுவீங்கன்னா 4 பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ணிவிடுவீங்க. அந்த டிவைட் பண்ணிவிட்டு டாப், பாட்டம் அண்ட் எலிவேஷனல் வியூஸ்லாம் வந்து வரைவீங்க. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட வரைபடங்கள் வரையும் பொழுது நன்றாக திட்டமிட்டு ஏற்கத்தக்க வரையில் கட்டங்களாக பிரிக்க வேண்டும். அதற்கப்புறமேட்டா தான் அந்த ட்ராயிங்கை வரையணும் அப்படின்ற பாயிண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. அதே போலவே வரைபடம் வரைந்து முடித்த பிறகு வரைபடத்தாளினை ஒழுங்காக மடித்து காகித கோர்வையில் எதிர்கால மறு ஆய்விற்காக சேகரித்து வைக்க வேண்டும். அதாவது ஃபோல்டிங் ஆஃப் ட்ராயிங் ஷீட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ நம்ம ட்ராயிங் முடிச்சதுக்கப்புறம் ட்ராயிங் ஷீட்டை ப்ராப்பரான வேலை மடித்து நம்ம ஃபைல் பண்ணி வைப்போம். அந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. அதை எப்படி மடிக்கணும்ன்றதுக்கும் ஒரு இந்தியன் ஸ்டாண்டர்ட் வந்து இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 11,664 இந்த இயர் ஆஃப் 1986. சரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஃபோல்டிங் ஆஃப் ட்ராயிங் ஷீட் அண்ட் ட்ராயிங் ஷீட்டோடைய மாதிரி வரைபடங்கள், தென் ட்ராயிங் போர்டு அண்ட் ட்ராயிங் ஷீட், இதனுடைய இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் ரிப்பீட்டடாக திருப்பி கேட்குற ஒரு கொஷின்ஸ். ஸோ வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வரைபடத்தாளினை எப்படி மடிக்கணும், இது வந்துட்டு அந்த அலைன்மெண்ட்ஸில் கொஷினாக ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. 2 வாட்டியுமே கேட்டிருக்காங்க. ஆரையிலையும் கேட்டாங்க, தென் அதுக்கு முன்னாடியே வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வரைபடத்தாளினை மடிப்பதற்கு பின்வரும் செய்முறைகளை வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா செங்குத்தாக மடிக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்படி மடிப்பீங்க சரிங்களா, செங்குத்தாக மடிக்க வேணும் ஃபஸ்ட்டு. அதற்கு அப்புறமேட்டா செங்குத்தாகனா இப்படி மடிப்பீங்க சரிங்களா. அதற்கு அப்புறமேட்டா தான் கிடைமட்டமாக ஹரிசாண்டலாக மடிக்கணும் சரிங்களா. அதற்கு அப்புறமா இது வந்துட்டு என்ன சைஸில் மடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா காகித கோவையின் அளவிற்கு வரைபடத்தை வந்து மடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மோஸ்ட் ஆஃப் வந்து எல்லாருமே வந்துட்டு A4 ஷீட் சைஸில் தான் வந்து மடித்து வைப்பாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு அதுதான், இல்லைனா வந்துட்டு உங்களுடைய ஃபைல் என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மடித்து வைக்கணும். அந்த பாயிண்ட் இது 3rd பாயிண்ட். தென் சுலபமாக குறிப்பெடுப்பதற்கு நகலினுடைய மேல்நிலையில் தலைப்பு கட்டம் பார்க்கும்படி அமைய வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டைட்டில் பிளாக் வந்து டாப் சைடில் இருக்கிற மாதிரி அமையணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு செங்குத்தாக மடிக்கணும், செகண்ட் வந்து ஹரிசாண்டலாக மடிக்கணும். அதுக்கப்புறமேட்டா வந்துட்டு நம்ம என்ன வந்து ஃபைல் வச்சுருக்கோமோ அந்த ஃபைலுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மடிக்கணும். மோஸ்ட் ஆஃப் A4 ஷீட் சைஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் சுலபமாக குறிப்பெடுப்பதற்கு ஏதுவாக அந்த தலைப்பு கட்டம், அதாவது டைட்டில் பிளாக் வந்து வெளியில் பார்க்கும்படி அமைய வேண்டும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து ஃபைல் பண்ணி முடித்த உடனே திடீர்னு வந்து நமக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படலாம். ஸோ அதற்காக நம்ம ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக தேடும்பொழுது டைட்டில் பிளாக் வெளியிலே இருந்தது அப்படின்னா ஈஸியாக நம்மளால் வந்துட்டு அந்த பிளானை வந்து எடுக்க முடியும். அதுக்காக தான், அந்த பர்பஸ்க்காக தான் டைட்டில் பிளாக் வெளியில் தெரிகிற மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே இதோட வந்துட்டு யூனிட் 1, அதாவது பேசிக் இன்ஜினியரிங் ட்ராயிங் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோடு இன்ஜினியரிங் சரிங்களா. பார்ட் 1 இருக்கு இல்லையா, அந்த யூனிட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க ஸ்டூடெண்ட் வந்துட்டு இந்த 4 வீடியோஸ் இருக்கும். 4 வீடியோஸை பார்த்துட்டிங்கனாலுமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஓரளவு கிளியர் ஆகிடும். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டா PDF வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் கண்டினியூஸாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தென் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் பேமெண்ட் பண்ணிவிட்டு